அது போகும்போது யாரு போட்டோவும் கிடைக்கலையே அப்படியா நாங்கள் இப்போது ஜெயந்தி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் பாண்டிச்சேரிக்கு. இது வந்து மாடிப்படி ஏற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வேஸ்ட் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஸ்மார்ட் அர்பன் ஃபார்மர்ஸ்லேருந்து இவங்க வீட்டுக்கு ட்ரிப் வந்திருக்கோம் இந்த கார்டனிங் இதெல்லாம் பார்க்கறதுக்காக. இங்கே பாருங்கள் வேஸ்ட்டு துணியில் வந்து சின்ன சின்ன பேக்ஸ் மாஸ்கா இது சூப்பர். சாப்பிட்டுட்டே பார்க்கலாமே, டைம் இருக்காது. டைம் இப்பயே 12 மணிக்கு மேல ஆயிடுச்சுல. சும்மா 5 minutes தான். மேல ஒரு பெரிய தோட்டம், இந்த இடம் சின்ன இடம் தானே இருக்கு. இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் கூட தண்ணி மாத்திப்பீங்க. தண்ணியிலே இருக்கா? இதுக்கு முன்னாடி மணி பிளான்ட் வச்சிருந்தேன். வரேன்ப்பா. ஹேமலதா அசோக்குமார், பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். நம்ம வீட்டு தோட்டம்னாக்கா நமக்கு தேவையான பொருளை வந்து காய்கறிகள் எல்லாமே விஷமாக கிடைக்கிறதால அதனால மாடி தோட்டம் ஆரம்பித்தேன். இடம் கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம வந்து வேஸ்ட் பொருளை வச்சு கிரியேட்டிவாக எந்த அளவுக்கு நமக்கு தேவையான பொருட்களை வந்து இயற்கை முறையில் விளைவிச்சுக்கலான்றதுக்காக தான் வேஸ்ட் பொருளை வச்சு கொஞ்சமாக இடத்துல இந்த தோட்டத்தை உருவாக்கியிருக்கேன். உங்கள் தோட்டம் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த கான்செப்ட், அதாவது வேஸ்ட்டை ரீயூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எப்பயுமே எந்த ஒரு வேஸ்ட் பொருளுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வீட்டு உள்ள பாத்தீங்கன்னாலும் எது வந்தாலும் அது எதனா ஒரு அது தானா தோன்றது தான். எப்படி அதை பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் டிராயிங் கோலம் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நானே கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிட்டு அதை ஒரு கிரியேட்டிவா அப்படியே சும்மா வச்சுக்கிறது தான். நம்ம இடம் இல்லாதால ஹேங்கிங் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எப்படி வைக்க முடியும், மாடி தோட்டம், அப்புறம் படிக்கட்டு, கிரில்லு, பால்கனி அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கொரோனா டைம்லலாம் நாங்கள் ஒரு லாக்டவுனில் இருந்த ஃபீலிங்கே கிடையாது. இந்த இடம் ஃபுல்லாக கிரீன் மேட்டு போட்டு இங்கே வந்து சறுக்கு மரம் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த வேஸ்ட்டு அந்த இதில் தான் பேனர் கட்டி எங்கள் குட்டீஸ் இங்கே ஒரு பார்க் மாதிரி தான். நாங்கள் லாக்டவுனில் இருந்த ஃபீலிங்கே இல்லை எங்களுக்கு. நாங்கள் நல்லா ஜாலியாக தான் ஒரு பார்க் மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நிறைய அவார்ட்ஸ் பார்த்தேன். என்ன முடியல எங்களால். இந்த அவார்ட்ஸ் எந்த காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணது? அது வந்து கோல போட்டிக்கும் இருக்கு. இப்போ ஒரு 4 வருஷமா நம்ம பாண்டிச்சேரியில மலர் காய்கனி கண்காட்சி நடந்திருக்கு. அதுல 4 வருஷமும் நம்ம மாடி தோட்டத்துக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சிறுதானிய கோலத்துல கலந்துக்கிட்டு அதுலயும் பிரைஸ் கிடைச்சிருக்கு. மெடிசினல் பிளான்ட்டுக்கு இந்த தடவை கிடைச்சிருக்கு, அதுவும் ஒண்ணு. அப்புறம் கவிதை அந்த மாதிரி ஸ்லோகம் ஆபீஸ் லெவல்ல நடக்கும். பாதுகாப்பு தினத்தை வச்சு நடக்கும். அதுக்கெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் பிரைஸ் தான் நீங்க பார்த்தீங்க. சரி, இப்போ இன்னைக்கு நாங்கள் ஸ்மார்ட் அர்பன் ஃபார்மர்ஸ்லேருந்து உங்கள் வீடை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. இந்த குரூப்பில் காலையிலேருந்து அதுக்கு தான் சரி டிஸ்டர்பாக இருக்குமா இருந்தாலும் இருக்கட்டும், திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சுட்டு எங்கே வந்திருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு. இந்த குரூப்பில் நீங்கள் இருக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஒரு கூகுளில் போய் ஒன்று சர்ச் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு போட்ட ஒரு எதனா ஒரு நமக்கு டவுட்டோ இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிள் டக்குன்னு நமக்கு நிறைய மெசேஜ் கிடைச்சிரும். வேர்ல்டில் இருக்க மெசேஜ் ஃபுல்லாக ஒன்று அப்படியே டக்குன்னு கிடைச்ச மாதிரி நல்லா இருக்கு. ஹாப்பி.
தேங்க்யூ. உங்கள் கார்டன் வந்து நாங்கள் இப்போது குரூப்ல இருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான், ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பேஸ். அதான் சொல்லுவாங்க இத்தனோண்டு இடத்த இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம், ஆனால் எங்க வீட்டு இடம் மாதிரி இருந்தா நீங்க ஒரு நந்தவனம் ஆக்கிடுவீங்க அப்படி. ரொம்ப அழகா ரொம்ப இன்னோவேட்டிவா டிசைன் பண்ணிருக்கீங்க. போய் நம்ம க்ளீன் பண்ற மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா க்ளீனா ஃபர்ஸ்ட் வீடு பெருக்கிறோமோ இல்லையா, காலையில வந்து மாடியை பெருக்கி காலையில அந்த பழுத்த இலையெல்லாம் எடுத்துட்டு தண்ணி கீழே சின்னமா இருக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? ஒன்றும் பண்ணல, தண்ணி போயிடும். அதுவே தண்ணி போயிடும். தண்ணி கீழே வரும் தான் ஊற்றினா, எல்லாத்துலேயும் ட்ரைனேஜ் ஹோல் இருக்கு, தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிடும். நம்ம மாடி தோட்டத்தில் ஊற்றுற தண்ணி கீழே ட்ரெயின் ஆகணும், அது தேங்கக்கூடாது, தேங்காமல் நின்றுணும். இது 11 வருஷம் முடிஞ்சு இப்போ 12வது வருஷம். உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை? இல்லையே, ட்ரையாக தானே இருக்கு. இப்படி தானே இப்போ க்ளீனாக வச்சுக்கணும். குப்பை மண் இல்லாமல் தண்ணி நிற்காம வச்சுக்கிட்டா எல்லாம் இறங்கலையா? தண்ணி இறங்காது. நம்ம க்ளீனாக வச்சிருக்கோம்ல, தண்ணி உடனே இங்கே ஒரு ட்ரைனேஜ் ஹோல் இருக்கு, இங்கே ஊற்றுற தண்ணி இப்படி போயிடும், அங்கே ஒன்று இருக்கு, இந்த போர்ஷனுக்கு இங்கே இருக்கு. தண்ணி ஊற்றுன ஒரு 1/2 அன் ஹவர்ல போயிடும். 2014 எவ்வளோ நேரம் ஆகும்? ஓடி ஓடி ஊற்றினாலும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அந்த ஆபீஸ்ல ஒருத்தவங்க இந்த சொட்டு நீர் வாங்கிட்டு வேண்டான்னு கொடுத்தாங்க. நான் அதை சும்மா ஃபிட் பண்ண, ஆனா எனக்கு அது செட் ஆகல. எனக்கு ஒரு செடியும் பார்த்து எதுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு ஊற்றதான் பிடிக்கும். ஆமா, அதனால இப்படிதான். ஆமா, இது 10 வருஷமா இருக்கு. இதெல்லாம் போயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி போயிடுச்சு. ஒன்னாக்காது. இதுலயுமே சின்ன சின்ன ஹோல் இருக்குல்ல, வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இது வெயில் மழையில அப்படியே கிடக்கு. ஃபர்ஸ்ட்ல நல்லா இந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிடுச்சு. இப்போ இதுல எத்தனை வகையான காய்கறிகள் வச்சிருக்கீங்க, மூலிகை காய்கறிகள் வந்து நான் ஃபுல்லா கொடி காய்கறிகள் எல்லாமே. பாவக்காயில ஒரு 4 வெரைட்டி அது மாதிரி இருந்துச்சு, அவரைக்காயில ஒரு 5 வெரைட்டி, அது மாதிரி பீக்கங்காய், புடலங்காய் எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாம் கொடி உருளை. இதுல தான் நமக்கு மாடி தோட்டத்துல எனக்கு வந்து நம்ம நார்மலா தொட்டிகளை வைக்கிறத விட செடிகளை விட கொடி காய்கறி தான் நிறைய. ஒரு கொடியா இருந்தாலும் ஒரு 20-30 காய் எடுத்துடலாம். பீக்கங்காயோ எதா இருந்தாலும் ஒரு செடியிலே. அது மாதிரி கத்திரி செடியெல்லாம் ஒரு 4-5 வச்சிருந்தா போதும், ஒரு 2 வச்சிருந்தாலே போதும். வாரம் ஒரு நாளைக்கு தான் செய்வோம். வெண்டையோ கத்திரியோ ஒரு 2 வச்சு. தக்காளி மிளகாய் நிறைய வச்சுப்போம், அது எப்பயும் நம்ம பயன்படுத்துறது. இது ஃப்ரிட்ஜு கூட இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சும்மா சேஞ்ச் பண்ணது தான். இதுக்கு முன்னாடி சாக்கு மூட்டை தான். ஒரு சீசனுக்கும் அந்த மூட்டையை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப மாத்தணும். அது ஒரு பெரிய உர மேலாண்மை. சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் மேலாண்மை கண்டிப்பா. ஃபுல்லுமே காய்கறி கம்போஸ்ட், மாட்டு மக்குன சாணம். இங்க மாடு வச்சிருக்காங்க, அது ஆட்டு. இது நம்ம காய்கறி கம்போஸ்ட் தான். எதுவுமே நான் அதிக விலை கொடுத்து இந்த உயிர் சத்துக்கள் உள்ளது அசோப்பயிரில மதி இது அதெல்லாம் நான் ஒரே ஒரு தடவை இந்த கிட்டில் கொடுத்தது தான். நான் இது வரைக்கும் அது வாங்கினதே இல்லை. அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். விதை சேகரித்து வச்சுக்கிறதுக்கோ, நம்ம டூல்ஸோ இல்லை நமக்கு தேவையான பொருளெல்லாம் அதில் அங்கே வச்சிருக்கேன். இடம் அடைக்காம வேலை செய்யாது. சும்மா ஒரு டோர் இல்லாமல் வாங்கினா அது டோரோட வாங்கி அதில் எல்லாமே வச்சிருக்கேன். பாக்கெட்டு அது கலர் பண்ணி கொடுக்குறது எல்லாமே. ஆமாம், இடமும் அடைக்காம நம்ம மழை வெயிலா நீங்க வீட்டு சமையலுக்கு வெஜிடபிள்ஸ் வெளியில வாங்குறீங்களா? எல்லாமே மாடியில ரொம்ப நாளாவது. எல்லாமே இதுல இருந்து எடுத்துக்கிறீங்க? ரேரா நம்ம வாங்குறது உருளைக்கிழங்கு, வெங்காயம் அந்த மாதிரி தானே. மத்தியான சமையல் எனக்கு மட்டும். இப்ப இது கொடி உருளை, நம்ம நார்மல் உருளைக்கிழங்கு சொல்றேன். அந்த செம்பருத்தி டிஃபரண்ட் கலர்ல இருக்குல, கொடி உருளை இதே மாதிரி தான் இருக்கு. ஆமா, கொஞ்சம் வழவழுப்பு தன்மை இருக்கும். அது கொஞ்சம் அந்த நீர் சுண்டுன பிறகு நம்ம பயன்படுத்தணும். கொஞ்சம் அந்த வழவழுப்பு நாளைக்கு ஒரு வாட்டி வரும். அவிச்சி சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்கும். வாரம்லாம் கொடுக்கறது இல்ல. அப்படி எப்படி சொல்றது மாதிரி தான். அப்புறம் எந்த தண்ணியுமே கீழே ஊத்த மாட்டேன். அரிசி கழுவுற தண்ணியோ, நம்ம கடலை, இப்ப நம்ம கோவிலுக்கு மாசம் ஒரு தடவை பூஜை செய்வோம், அப்ப நிறைய கடலை, அந்த தண்ணியெல்லாம் பால் மாறாம ஊத்தி வச்சிருந்து அதை எப்படியாவது எடுத்துட்டு வந்துட்டு 4 நாள் 3 நாள் புளிச்ச பிறகு அது கலந்து. கீழே எல்லாம் கொட்டாம எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? எது கீழே கொட்டும்? இந்த தண்ணி சிந்தாம மேலையும் நம்ம ஊத்துற தண்ணி எல்லாம் ஒரு மாதிரி திட்டுத்திட்டா நிக்குது இல்ல? திட்டா நிக்காது. நம்ம டைல்யூட் பண்ணி அந்த மாதிரி நல்ல நீளமா இருக்கு. அப்புறம் இதே மாதிரி பாட்டிலும் வச்சிருப்பேன் நானு. இது ஆக்சுவலா நமக்கு ஒரு சொட்டு நீர் பாசனம் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். எந்தெந்த தொட்டிக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம வேஸ்ட் பாட்டில் இந்த மாதிரி நான் கீழ் பக்கத்தை மூடிய கலட்டிட்டு இப்படி வச்சிருக்கேன். அதுல தண்ணி இப்ப நம்ம வெளியே போயிருந்தா கூட யாராவது தண்ணி ஊத்த சொன்னா வேறு தெரியுற மாதிரி
எந்தெந்த பாட்டில் அதை நிறைச்சு வச்சா போதும்னு சொன்னா அந்த அளவுக்கு ஊத்துனாங்கன்னா கூட போதும். அப்புறம் இல்லாட்டி நம்ம கம்போஸ்ட் கூடி விட்டு அது மேல மண்ணு போட்டுவிட்டு அதுலயே தண்ணி ஊத்தினாலும் லிக்விட் கம்போஸ்ட் சீக்கிரமா அதுலயும் இப்போ நீங்க வந்து அந்த பாட்டில் மூடிய ஃபுல்லும் கலட்டிட்டு தான் வைக்கிறேன். சோ அப்போ வந்து தண்ணி விட்டா உடனே அது உடனே போகாது. மண்ணில் அலக்கி வச்சிருக்கல கொஞ்சம் நின்னுதான் அப்சர்வ் ஆகும், உடனே போகாது. நீங்க சின்ன ஹோல் மட்டும் போட்டு மண்ணுல சொருனா ஹோல் அடைச்சிரும், தண்ணி அப்படியே நிக்கும். மண்கலவை பத்தி சொல்லுங்களேன், என்ன மாதிரி மண்? நீங்க வந்து எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க இந்த மாடி தோட்டம் வச்சிருக்கிறதுல? இது வாழ்க்கையின் ஒரு பகுதியா தான் நான் இது பண்றேன். ஃபுல் டைம் நிறைய வீட்டு உள்ள இருக்கிறத விட மாடியில தான் அதிகம் இருப்பேன். ஓகே, ரொம்ப ஹாப்பி. நாங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. நீங்க வேற ஒரு மாடி தோட்ட கல்வி சுடுற என்ன போட்டிருந்தீங்க? ஆமா, இத்தனோண்டு இடம் இங்க நின்னு பார்த்தாலே இங்க கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. இவ்வளோ ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க மாடி தோட்டத்தை வீடுலாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப இதையே வந்து இன்னும் நிறைய வைக்கணும்னு தோணுது. இதுக்குனால அப்புறம் எடுத்துட்டேன். இல்ல சின்ன இல்ல இடத்துல வேஸ்ட் ஆக்க நாங்க எப்படி கல்வி சுற்றுலான்னு சொன்னோமோ அதே மாதிரி இது ஒரு கல்வி சுற்றுலாக்கான ஒரு தளமா தான் இருக்கு. கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஒரு சின்ன ஸ்பேஸ வெயிட்லெஸ்ஸா யூஸ் பண்ணணும்னா தர்மாகோல் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு பெரிய தொட்டிகள் வைக்கணும்னா விலையும் அதிகம், வெயிட்டும் அதிகம், நமக்கு மெயின்டைன் பண்றது கஷ்டம். இது ஒருத்தவங்க வந்து சும்மா இன்ட்ரெஸ்டா வைக்கிறத பார்த்து அவங்களா கொண்டு வந்து கொடுத்தது. இது மண்ணுக்கு என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் தடவை இந்த 10-11 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது காலியா இருக்கு. அது எல்லாம் அதான் சொல்றாங்க, எல்லாத்தையும் கொட்டிட்டு திரும்ப ரீசேஞ்ச் பண்ணுவேன். நான் வந்து ஓரளவுக்கு இந்த கிழங்கு ஐட்டம், மஞ்சள் இந்த மாதிரி கிழங்கு எடுக்கும்போது தான் குரோ பேக்கை ஃபுல்லா கொட்டிட்டு எடுப்போம். மேலுக்குள்ளதான் நம்ம அந்த கொஞ்சம் வேணும்னா மேல மண் எடுத்துட்டு கொஞ்சம் போட்டு இது பண்ணிப்பேன். இந்த பெரிய பெரிய இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே அசைக்க முடியாது. அதுக்கு நம்ம மேலே நம்ம கொடுத்துக்கிறது தான். நான் ஒரு சீசன் முடிச்சுட்டு எல்லா பாட்டையும் காய போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேவையில்லை. உயிரோட்டமா இருக்குதா இல்லையா, நம்ம புடிச்சா புடிக்கணும், உதுத்தா உதுக்கணும். அதான் நல்ல உயிரோட்டமா. அதுல கண்டிப்பா மண்புழு இருக்கும். இருக்கிற மண்ணுக்கு தான் நீங்க போயிடும் சொல்றாங்க. ஆனா நமக்கு பொல பொலன்னு அந்த மாதிரி இருக்கிற மண்ணை தான் நம்ம எல்லாம் கொட்டி திரும்ப திரும்ப கலக்கணும். நம்ம இது 10 வருஷமா போட்டு 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 மண்ணு ஃபுல்லா கலக்கவே இல்லை நீங்க? இல்ல, தேங்காய் நார் ஒரே ஒரு தடவை கிட்டுல கொடுத்தது மட்டும் கொஞ்சம். இப்போ உங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து இன்னைக்கு நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி மேலும் மேலும் நீங்க தொடர்ந்து பாண்டிச்சேரி அரசு நடத்துற இந்த ஃபார்ம் ஃபெஸ்ட்ல நீங்க தொடர்ந்து பரிசு வாங்குறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வருஷமும் நீங்க பரிசு வாங்கியிருக்கீங்களா, அதோட எங்களோட ஸ்பெஷல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள்.